தூத்துக்குடி அருகே சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆழ்வார்தோப்பு பகுதியில் உள்ள தொழில் வழிச்சாலையில் தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இந்த பகுதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகனங்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றன. எனவே மாடுகளை உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் சாரண சாரணியர் இயக்கத்தில் பங்கேற்க திண்டுக்கல்லைச் சேர்ந்த 8 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். லக்னோவில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் 19வது தேசிய பெருந்திரள் அணி நவம்பர் 23 முதல் 29ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெற உள்ளது. தேர்வு செய்யப்பட்ட சாரண சாரணியர் மாணவர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. மாணவர்களுக்கான சாகச போட்டிகள், கலாச்சார விழிப்புணர்வு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு வகையான நிகழ்வுகள் 7 நாட்கள் நடைபெற உள்ளது. தேனி மாவட்டம் போடி மேல சொக்கநாதபுரத்தில் பாழடைந்து விபத்து ஏற்படும் வகையில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மின்சாரம் பாய்வதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே பழைய நீர் தொட்டியை அகற்றி புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என்று பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஷேக் மகதி என்பவர் சென்னை எழும்பூர் அரசு கண் மருத்துவமனையில் கண் பிரச்சினைக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளார். மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ள அவர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மருத்துவத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். I have never seen the similar treatment in our Bangladesh. I am very proud of being the patient of Tamil Nadu, this Egmore Eye Hospital. And the health minister is too much kind and talk with me, and he is taking me by heart. And I am thankful. I am thankful to Tamil Nadu. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட் சென்சார் பழுதானதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். 10 நாட்களுக்கு மேலாக கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை கையால் திறந்து மூடுவதாகவும் உடனடியாக சென்சாரை சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு நபர் தான் இங்க இருக்கிறாங்க. இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தான் இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் இழுத்துட்டு வந்து கேட்டு போடுறாரு, அடுத்து இன்னொரு பக்கம் போடுறப்ப மக்கள் உள்ள வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது விபத்து ஏற்படுற ஒரு அபாயம் இருக்கு. ஏற்கனவே பல முறை இந்த ரயில்வே கேட்டில் வந்து ரயில் மோதி நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்க, விபத்து ஏற்படலாம். அதெல்லாம் ஒரு நபர் தான் இங்கே இருக்கிறாரு. இந்த பழுது சரி செய்கிற வரைக்கும், சென்சார் போர்டு சரி செய்கிற வரைக்கும் கூடுதலாக இன்னொரு நபர் நியமிச்சா நல்லா இருக்கும்.